இப்போ பாருங்கள், கவர்மெண்ட் ஜாபையும் யூடியூப் கிரியேட்டரையும் கம்பேர் பண்ணுற சுச்சுவேஷன் 2026 வந்துருச்சு. சரி, ஓகே. 10 வருஷமாக ஒரு பையன் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறான், காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறான், கவர்மெண்ட் ஜாப் வாங்குகிறான், மந்த்லி சேலரி அவனுக்கு 70,000 ரூபாய். இன்னொரு பையன் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறான், யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுறான், நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறான். ஃபஸ்ட்டு வருஷம் 0 தான், 2வது வருஷம் 500 ரூபாய் வருது, 3வது வருஷம் 5,000 ரூபாய் வருது, 4வது வருஷம் 2 லட்ச ரூபாய் வருது பெர் மந்த்து. அப்போது இதில் யார் ஸ்மார்ட்டுன்னு நினைக்கிறீங்க? யார் ரிஸ்க் எடுத்தாங்க? யார் வின்னரு? ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். சரி, நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாபுன்னாவே தெரியும். பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி கண்டிப்பாக என் பையன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்னு. சொசைட்டிலையும் ரெஸ்பெக்ட் கிடைக்கும், மந்த்லி ஃபிக்ஸ்டாக ஒரு இன்கம் கிடைக்கும், மேரேஜ் பயங்கர வேல்யூவாக உங்களுக்கு செட் ஆகும், பென்ஷனும் கண்டிப்பாக கிடைக்கும் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். இது வந்து ஒரு நல்ல ஒரு சொசைட்டியில் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைஃபு. அப்படியே நீங்கள் யூடியூப் ரியாலிட்டிக்கு வாங்க. ஃபஸ்ட் இயர் இன்கமே இருக்காது, வருமானமே இருக்காது, எல்லாம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேமிலியில் பயங்கர ப்ரெஷராக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை காமெடி பண்ணுவாங்க உங்களை வச்சு. ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக அதை பண்ணிட்டுறீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிற நன்மையெல்லாம் பார்ப்போம். ஜாப் செக்யூரிட்டி கண்டிப்பாக உண்டு, ஃபிக்ஸ்டு சேலரி கிடைக்கும், உங்களுக்கு மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், சொசைட்டியில் பயங்கர ரெஸ்பெக்ட் கிடைக்கும், பென்ஷனும் கிடைக்கும். இதே யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் எல்லாம் நான் அட்வான்டேஜ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து இன்கம் வந்து அன்லிமிட்டடாக கிடைக்கும், நீங்கள் ஃப்ரீடமாக ஜாப் ஒர்க் பண்ணலாம், பர்சனல் பிராண்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம், உலகம் ஃபுல்லாக உங்களுக்கான ஆடியன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். உங்களோட இன்கம் சோர்ஸ் வந்து மல்டிபிள் மெத்தடில் வரும். நீங்கள் ஒரு இன்கம் மட்டும் வராது, உங்களுக்கு பல வழியில் இன்கம் வரும். ஆடில் இருந்து ரெவென்யூ, வீடியோவில் இருந்து ரெவென்யூ, அந்த ப்ரைவேட்டில் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆட்லேருந்து உங்களுக்கு ரெவென்யூ, கூகுளில் வர ஆன்லைனில் வர ஆட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரெவென்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது ஒரு ரியல் ஸ்டோரி நம்ம பார்ப்போம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வந்து ஒரு 60 வயசில் ரிட்டையர் ஆகிட்டாருன்னா அடுத்த நாள் யாருமே அவருக்கு காலே பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. ஆனால் யூடியூப் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் 60 வயசானாலும் சரி, எப்போனாலும் உங்களோட வீடியோ வந்து உங்களுக்காக சம்பாரித்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களே நினச்சி பாருங்கள், உங்கள்கிட்ட இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு கவர்மெண்ட் ஜாபு 80,000 ரூபாய் சேலரி கிடைக்குது. இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு யூடியூப் ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு சேலரி இல்லை, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேலரின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 2035 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃப்யூச்சர் பயங்கரமாக இருக்கும், ஏஐ கண்டென்ட் பயங்கரமாக இருக்கும், ஏஐ வீடியோ இருக்கும், ஏஐ எடிட்டிங் இருக்கும். ஆனால் ஹியூமன் மனுஷன் வந்து பேசுகிற மாதிரி, மனுஷனோட பர்சனாலிட்டி பேசுகிற மாதிரி, மனுஷனை நம்புகிற மாதிரி, இது வந்து எப்பயுமே இதுக்கு வந்து டிமாண்ட் இருக்கும். அதே போல் ஏஐயும் லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணிக்கிட்டால் இன்னும் ஃப்யூச்சரில் இதெல்லாம் பயங்கர ஸ்கோப் இருக்குது. 2026 இப்போ இந்தியாவில் என்ன ரியாலிட்டி? ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் கொஞ்சம் பேர் தான் செலக்ட் ஆகுறாங்க, மற்ற பேரெல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுறாங்க. யூடியூபரும் அதே தான், எவ்வளோ பேர் ட்ரை பண்ணுவாங்க, அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால நிறைய பேர் அதை கண்டினியூ பண்ணாமல் போயிடுவாங்க. அப்போது நீங்கள் 2 விஷயத்துலையுமே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். 2 விஷயத்துலையுமே உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கும், ஆனால் யூடியூப் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு நாள் ரிட்டையர் ஆகிடுவார், ஆனால் ஒரு யூடியூபர் அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு லெகசியை க்ரியேட் பண்ணிட்டு தான் போவாங்க. சக்ஸஸ் வந்து 2லேயுமே பாசிபிள் தாங்க, ஃபெயிலியரும் 2லேயுமே பாசிபிள். அப்போ வின்னர் யார் அப்படின்னா, டெய்லி யார் கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட ஒன்றும் லேட் ஆகலை. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லைனாலும், ஒரு ஜாப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், இப்போவே ஒரு சேனலு, டிஜிட்டல் திங்ஸு, இப்போ புதுசாக இருக்கிற ஏஐ டெக்னாலஜி இதெல்லாம் லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். அதை ஆரம்பிக்கிறது மட்டும் கிடையாது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட்டு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.